பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு நல்ல நாளை ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 46 அதனுடைய வசனம் 7 இப்படி சொல்லுகிறது: சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சேனைகளின் கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். தேவ பிள்ளைகளே, நமக்கு ஒரு அடைக்கலம் உண்டு. அது உன்னதமான அடைக்கலம். உலக பிரகாரமான மனிதர்களுக்கு உலக பிரகாரமான அடைக்கலங்கள் உண்டு. சிலருக்கு அரசியல்வாதிகள் அடைக்கலம், சிலருக்கு தன்னுடைய குடும்பம் அடைக்கலம், சிலருக்கு தன்னுடைய வேலை அடைக்கலம், சிலருக்கு தன்னுடைய வருமானங்கள் அடைக்கலம், சிலருக்கு தன்னுடைய உறவினர்கள் அடைக்கலம், சிலருக்கு தன்னுடைய நண்பர்கள் அடைக்கலம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் சேனைகளின் கர்த்தர் அவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். அவர் அடைக்கலமா இருக்கிறார். ஒருவேளை உலக பிரகாரமான அடைக்கலங்கள் எல்லாம் ஒரு நாளிலே அது மாயமாய் போய்விடும், ஒரு நாளில் அது காணாமல் போய்விடும், ஒரு நாளில் அது அழிந்து போய்விடும். உலக மனிதர்களை நாம் அடைக்கலமாக வைக்கும்போது அந்த அடைக்கலம் பாதியிலே முடிந்து போய்விடும். ஆனால் இந்த அடைக்கலம் ஒரு உன்னதமானவருடைய அடைக்கலம். அது மகிமை நிறைந்த அடைக்கலம், அது அற்புதம் நிறைந்த அடைக்கலம். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். யாக்கோபுக்கு அடைக்கலமாயிருந்த கர்த்தர் இன்றைக்கு நமக்கு அவர் அடைக்கலமாய் இருக்க அவர் விரும்புகிறார். நாம் ஒவ்வொருவரும் சொல்லுவோம், ஆண்டவரே நீரே எங்கள் அடைக்கலம், நீரே எங்கள் அடைக்கலம், நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர், நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். அப்படி சொல்லி ஆண்டவரை அடைக்கலமா வைப்போம். இந்த அடைக்கலத்தை தாண்டி ஒரு மனிதனும் நமக்கு தீங்கு செய்ய முடியாது. ஒரு சத்துருவும் நமக்கு போராட்டத்தை கொண்டு வர முடியாது. ஒரு சத்துருவும் நமக்கு விரோதமாய் எழும்ப முடியாது. அவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, மை துதிக்கிறோம். யாக்கோபின் தேவன் எங்களுக்கு நீர் அடைக்கலமா இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். உடைய அடைக்கலத்திலே நாங்கள் வந்து ஒவ்வொருவரும் ஆண்டவரை தங்கியிருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீர் எங்களை பொறுப்பெடுக்கும்படி, நீர் எங்களை வழிநடத்தும்படி, நீர் எங்களை இரத்த கோட்டைக்குள்ளே மூடும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாள் ஒரு இனிதான நாளாய் அமையட்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பார். ஆமேன்.